ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே காரசாரமான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான எக் கிரேவியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 5 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போது முட்டையை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு பேனில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 ஸ்பூனுக்கும் அதிகமான உப்பு சேர்க்குறேன். வேக வச்ச முட்டையை அப்படியே சேர்க்காம கத்தியால் இது மாதிரி சைடில் கீறி சேருங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் முட்டை உள்ளே இறங்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா முட்டையும் கீறி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் மசாலா சேர்த்தா டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால எண்ணெய் சூடேறதுக்கு முன்னாடியே மசாலாவை சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடலாம். முந்திரி பயிரை கிரேவிக்கு அப்படியே சேர்க்கறத விட இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம கீறி வச்ச முட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மசாலா ஃபுல்லாக முட்டைக்குள்ளே இறங்கி முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோடவே முட்டை நல்லா வருந்து வரணும். அப்போ தான் எக் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நார்மலாக நீங்கள் எந்த ஃப்ரை பண்ணாலும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை கூடவே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், முட்டை எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. மசாலா எல்லாம் முட்டையில் இறங்கி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போது கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெயை கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது கூட 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்க்கும்போது தான் சாதம், சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இது கூட 4-5 பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக இது போல் தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி சேர்க்கறத விட இது போல் தட்டி சேர்க்கும்போது தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு ஓரளவு வதங்கினதும் இது கூட 1 பீஸ் இஞ்சியை இது போல் தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்பவும் வதங்க வேண்டாம். இது போல் கொஞ்சம் கலர் மாதிரி வந்தால் போதும். இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். தக்காளி சின்ன சைஸில் இருந்ததுனால நான் 2 சேர்க்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1-1 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு எப்பயும் நம்ம சேர்க்குற வெங்காயத்தோட அளவில் பாதி அளவு தான் தக்காளி இருக்கணும். வெங்காயமும் தக்காளியும் ஒரு 75% வதங்கினதும் இது கூட நம்ம இப்போது மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி முட்டை கூடவே காரத்தூள் அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. அதனால நார்மல் சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நம்ம இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 ml டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு இந்தளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா இன்னொரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் சட்டுன்னு சுண்டி கிரேவி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துடலாம். கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்தா தான் மசாலாவோட ஃப்ளேவர் போகாமல் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை இதோடு சேர்த்துடலாம். எல்லா முட்டையும் சேர்த்துட்டு கூடவே அடியில் இருக்க மசாலாவையும் கிரேவியோடவே சேர்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் சேர்த்தது ஃபுல்லாகவே காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் முட்டையை வறுக்கும்போது சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நான் இன்னைக்கு விசிலிட போகிறதில்ல. குக்கரோட மூடியை அப்படியே திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கிரேவியை கொதிக்க வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது கூட இப்போது கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான எக் கிரேவி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு எக் கிரேவி வச்சு சாப்பிட ஆஹா வேறு லெவலில் இருக்கும். எக் கிரேவியை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பாடே பிடிக்காதுன்றவங்க கூட 3-4 டைம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு சைட் சாதம்
ஒரு சைடு எக் கிரேவியை ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் அதுக்கும் மேலே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எக் கிரேவி பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல் நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.